Hello viewers, இன்னைக்கு நம்ம மெனுல எடுத்துக்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்நாக்ஸ் அப்படினு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எவ்வளவோ நமக்கு சவுத் இந்தியன்ல ஸ்நாக்ஸ் இருக்கு. பட் ஆனா சில சமயம் குழந்தைங்க வித்தியாசமா சில ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஹோட்டல்ஸ்ல போனா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பஞ்சி அருமையான ஸ்நாக்ஸ் தான் இந்த ஆனியன் ரிங்ஸ். ஆனியன் ரிங்ல முக்கியமானது அந்த வெங்காயத்தை அந்த ரிங் அழகா வெட்டணும். அந்த திக்னஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டிப் நம்ம பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஆயில் சூடாயிட்டு இருக்கிறப்ப குயிக்காக அந்த பேட்டர் பண்ணி அதில் எப்படி டஸ்டிங் எத்தனை கோட் பண்ணுறோம், எந்த மாதிரி அதை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு குயிக்காக சர்வ் பண்ணிடலாம். ஒரு சூப்பர் ஈஸி அண்ட் குயிக் ஸ்நாக்ஸ் தான் இந்த ஆனியன் ரிங். ஐம் சுந்தர், வெல்கம் டு Recipecheckr. யூஸ்வலாக அந்த ஆனியன் ரிங்குக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்ல ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் ஒரே ஈவனாக திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய ஆனியன் ரிங்ஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ அந்த ரெண்டு சைட்லும் இருக்கிற இந்த எட்ஜை வெட்டிடுங்க. தோலை அழகாக அப்படி உரிச்சு எடுத்துகிட்டு இதை தான் இப்போ நம்ம ரிங்காக நம்ம வெட்ட போகிறோம். கொஞ்சம் திக்காக வெட்டணும். இந்த சைஸில் இந்த ரிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான டிப் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா ஃபஸ்ட்டு மைனஸ். இப்போ எல்லா இடத்துலையும் மைனஸ் கிடைக்குது. ஸோ இந்த மைனஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவை இந்த சிராச்சா சாஸ் அப்படின்றோம். இது வந்து ஜென்ரலாக வந்து பூண்டு சில்லி போட்டு பண்ணுறது. இந்த சிராச்சா சாஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் நார்மலாக இருக்கிற ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லிருந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக லெமன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பல். ஸோ இப்போ இதை அழகாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு டிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ ஒரு கடாயில் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன். அது சூடாகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த பேட்டர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். இதில் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைதா மாவு ஒரு 8 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஒரிகானோ இந்த பீட்சாக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இது ஒரு 3/4 ஸ்பூன். அதே மாதிரி பூண்டு பொடி கார்லிக் பவுடர் ஒரு 1 ஸ்பூன் போடலாம், நல்லா கிடைக்கும் இது ஃப்ளேவர் இது. அதே மாதிரி தைம் இது கிடைச்சுன்னா இது போடுங்க, இது நல்ல வாசனையாக இருக்கும், இது ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பேட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் கோட்டிங் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த பேட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா 2 பவுலில் பிரித்து 2 வாட்டி நம்ம இந்த ஆனியன் ரிங்ஸ் இதில் டிப் பண்ணுறோம். அப்படின்னா தான் கோட்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த பேட்டர் 2ஆக நம்ம பிரித்து 2 பவுல் வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த க்ரம்ஸ் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு கிடைக்கும், ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு க்ரம்பிங் கிடைக்கும். இது வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் லோக்கல் க்ரம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அந்த க்ரன்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆனியன் ரிங் ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு பேட்டரில் நல்லா கோட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கோட் ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே இந்த பிரெட் க்ரம்ஸில் வச்சு பிரெட் க்ரம்ஸை மேலே லைட்டாக தூவி நல்ல ஒரு வாட்டி கோட் பண்ணுங்கள். ஸோ இதை இனிமே 2ஆவதாக இருக்கிற நம்ம பேட்டர் அதில் ஒரு வாட்டி ஜென்டிலாக ரொம்ப மெதுவாக அழகாக அப்படி கோட் பண்ணிவிட்டு திரும்ப இதை இந்த பிரெட் க்ரம்ஸு கொண்டு வந்துட்டு நீங்கள் கோட் பண்ணுறப்போ நல்ல ஒரு திக்கு கோட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கோட்டட் ஆனியன் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை டீப் ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஆனியன் ரிங் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற ரிங்கை நம்ம கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து லைட்டாக மீடியம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேட்டரில் டிப் பண்ணி வச்ச ஆனியன் ரிங்ஸ் ரெடியாக இருக்குது. அட் அ டைம் ஒரு 3லிருந்து ஒரு 4 ரிங்ஸ் போடலாம். ரொம்ப ஆயில் சூடாகிடக்கூடாது, மெதுவாக குக் பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம குக் பண்ணணும்.
ஸோ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதை நம்ம இது தனியாக வச்சிடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஆனியன் ரிங் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ். அதை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, நீங்களே உங்களால் அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஆனியன் ரிங் கொடுக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான டிப்ஸ், அந்த டபுள் கோட்டிங், அந்த ரேஷியோ அந்த பேட்டரில், அதே மாதிரி அந்த ஆனியன் நீங்கள் கட் பண்ணுறது, முக்கியமாக அந்த டபுள் கோட்டிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் கரெக்டாக கோட் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஃபேவரட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.